Hello everyone, it's been a while since I made a YouTube video. I think ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கோவிட் டைம்ல ஆரம்பிச்சது. நிறைய டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம், பிடிச்ச விஷயம் எதையாவது ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். பட் அதுக்கப்புறமா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேலை, அது இது அழைச்சல், மைண்டும் அப்படியே ரொம்ப அப்படியே கிளியரா இது பண்ணும் அது பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால கொஞ்ச நாள் யூடியூப் வீடியோஸ் ரொம்ப நாளா ஐ ஹேவன்ட் பீன் டூயிங். ஸோ சரி ஓகே, இப்போ கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, பண்ணலாமே அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம் கோயிங் டு சஜஸ்ட் யூ ப்ராடக்ட்ஸ் விச் வில் சேஞ்ச் யுவர் ஹேர் ஸ்கின் ஃபார் த குட். பயங்கர க்ளோயிங்காக பளபளன்னு ஸ்கின்னு அண்ட் எப்படி உங்கள் முடி கொட்டாமல் இருக்கிறது, முடி எப்படி நல்லா வளரும், இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். சொன்னால் நடந்துரும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட்னாலையும் எந்த ஒரு நம்ம 1008 க்ரீம் வாங்கலாம், 1008 சீரம் வாங்கலாம், ஷாம்பு அது இதுன்னு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன் தான். ஒரு நாள் பார்லருக்கு போயிட்டு வரும்போது முடி பயங்கரமா இருக்கும், பா வா அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்லாம் போடலான்னு தோணும். அடுத்த நாள் பார்த்தா திருப்பி பேக் டு ஃபார்ம் ஆயிடும். என்னடா அது இவ்வளோ செலவு பண்ணி இப்படிதானா? இதே தான் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே நடக்கிற விஷயம். இன்ஸ்டாகிராம் திறந்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒருத்தவங்க பயங்கர அழகா முடி வச்சிருப்பாங்க. அந்த கேர்ள்ஸா இருக்கட்டும், இல்லை அப்படியே பளபளன்னு இருக்கிறதா இருக்கட்டும், இதை நான் யூஸ் பண்ணேன், இட் சேஞ்ச் மை ஹேர் மிராக்குலஸ்லி, ஐ காட் திஸ் ரிசல்ட் அப்படின்பாங்க. உடனே கிளிக் பண்ணி நம்ம அந்த விஷயத்த வாங்கணும் தோணும். அப்படியே ஸ்கின் எல்லாம் என்னோட பிம்பிள் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, மை ஸ்கின் இஸ் க்ளோயிங், தேர் ஆர் நோ பேச்சஸ், அழகா இருக்கு, அப்படியே பளபளன்னு இருக்கு அப்படின்பாங்க. என்னடா இது நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் தான். நானும் நிறைய தடவை கிளிக் பண்ணியிருக்கேன், வாங்கினது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா போய் பார்ப்பேன், ஏன்னா அது ஒரு மாதிரி டெம்டிங்கா இருக்கும் அதெல்லாம் பார்க்க. ஆனா அந்த மாதிரி மிராக்கிள் ப்ராடக்ட்ஸோ மிராக்கிள் விஷயங்களோ ஒரு நாள்ல இல்ல ஒரு வாரத்துல உங்க ஸ்கின்னையோ ஹேரையோ மாத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கவே நடக்காது. அதை முதல்ல மண்டையில ஏத்திக்கோங்க. ஸோ பேசிக்கா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். சும்மா சொல்லிட்டு போல உணவே மருந்து அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன விஷயம் சாப்பிட்றோமோ அந்த விஷயம் தான் நம்மளுக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை தீக்கும், நிறைய விஷயங்களை நல்லபடி ஆகும். அதை தாண்டி அதோட ரிஃப்ளெக்ஷனா நம்ம எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கோமோ அதுதான் உங்க ஸ்கின்னுக்கும் உங்க ஹேருக்கும் ஒரு நல்ல விஷயம் பண்ணும். வெளியில அழகான க்ளோயிங்கா இருக்கு, ஸ்கின் கிளியரா இருக்கு, முடி நல்லா வளருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு நீங்க நல்லா சாப்பிட்டு உங்களை பாத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களை அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குமே தவிர ஒரே நாள்ல மாத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸோ இதோ எதுவுமே கிடையாது. டெம்பரரி சொல்யூஷன்ஸ் இருக்கு. அது நம்ம டக்குன்னு ரெடி ஆகணும், பயங்கரமா இருக்கணும், நாளைக்கு முடி நல்லா இருக்கணும், அதுக்கு எல்லாமே பண்ணலாம். அதுக்கான ப்ராடக்ட்ஸையும் நாங்க நான் என்ன யூஸ் பண்றேங்கிறத வேணா நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் அது ஒண்ணுதான் உங்களோட சொல்யூஷனா இருக்கக்கூடாது. ஸ்டாப் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மணி ஆன் வாட் யூ அப்ளை ஆன் த ஸ்கின், அப்ளை ஆன் த ஹேர். அது வேண்டாம், டோன்ட் டூ தட். முதல்ல உள்ள சரி பண்ணாதான் இது சரியாகும். இது நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. வீட்டுல இருக்கிற நம்ம அம்மாக்கள், பாட்டிகள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் அந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம கேட்டிருக்க மாட்டோம், நானும் கேட்காம இருந்திருக்கேன். பட் நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபார் அ வெரி வெரி ஹெல்த்தி லுக்கிங் ஸ்கின் அண்ட் ப்ராப்பரா ஒரு நல்ல முடி கொட்டாம இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்ற விஷயம். சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளோட பேசிக்கா நம்மளோட இந்தியன் ஃபுட்டே அதாவது நம்மளுக்கு இங்க டெய்லி நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம வீட்டில் அம்மா எல்லாம் சமைச்சு தர சாப்பாடே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரசம் இருக்கும், ஒரு சாம்பார் இருக்கும், அதுல பருப்பு போட்டிருப்பாங்க. பருப்பு அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரோட்டீன். அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் வைட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் டெய்லி ஒரு கீரையோ ஒரு வெஜிடபிளோ கண்டிப்பா இருக்கும். மீட் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் இருக்கும், எக் இருக்கும், அதுல ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா சாப்பிட்ற சாப்பாடே ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு டயட் தான். அதாவது இப்போ ரொம்ப ஃபேன்சி டயட்ஸ், இதை சாப்பிட்டா இப்படி ஆகும், அதை சாப்பிட்டா அப்படி ஆகும், நிறைய விஷயம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஃபார் whomever they believe in that and who can spend on that. ஸோ பேசிக்கா என்னாலலாம் ரைஸ் இல்லாம இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா எனக்கு அது இல்லைன்னா ஒரு நாள் ரைஸ் சாப்பிடலன்னா அப்படியே எனர்ஜியே டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது சாப்பிட்றதுல தப்பு இல்லை, போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. ரொம்ப ஆயில் சேர்க்காதீங்க, ஜங்க் ரொம்ப சாப்பிடாதீங்கன்னு அம்மா அப்பாவே சொல்லுவாங்க.
அதெல்லாம் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுல நீங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இதுல இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல போறதில்ல. பட் பேலன்ஸ் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் கட் ஹெல்த். அண்ட் வயிறு எந்த அளவுக்கு கிளீனா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்கின்னு கிளீனா இருக்கும். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வயிறு சரியில்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு வயிற்றுல, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிள்ஸ் வருதோ ஸ்கின்னில் தான் காட்டும், வாயில புண்ணு வரும். இது எல்லாமே வந்து உள்ள யோர் ஸ்டமக் இஸ் நாட் ஓகே, வயிறு சரியில்லை, அதுதான் இதை வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ பிம்பிள் வந்துட்டே இருக்கு, அது மேல நீங்க ஆயின்மெண்ட் போட்டு இல்லை ஏதாவது அதுக்கு ஒரு க்ரீம் போட்டு பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா வயிறை சரி பண்ணாதான் அது வராம இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியுமோ, என்ன கீரை வகைகள் சாப்பிட முடியுமோ டெய்லி சேர்த்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட சாப்பாடு வந்து அழகா ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, கார்ப்ஸ் கொஞ்சம் இருக்கு, புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ்டா ஒரு டயட்டை சாப்பிட ஆரம்பிங்க. அண்ட் இந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து நிறைய பேர் வந்து ஒரு நாள்ல வந்து ஒரு மீலை நல்லா சாப்பிட்டு 2 மீலை வந்து அப்படியே விட்டுருவாங்க. அப்படி விட்டாலும் உங்களுக்கு வயிறு அகைன் பிரச்சனை தான் ஆக போகுது. ஸோ காலையில ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் ஒரு டைமுக்கு, அதாவது பர்டிகுலர் டைம் நான் சொல்றேன், இந்த டைம்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இதுலேருந்து இதுக்குள்ள லஞ்ச் சாப்பிடணும், இதுலேருந்து இதுக்குள்ள டின்னர் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. அந்த டைம்ல மறக்காம உங்களோட வயிற்றுக்கு அந்த சாப்பாடை போட்டே இருங்க. அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹெல்த்தியா சாப்பிட முடியுமோ, நட்ஸோ ஃப்ரூட்ஸோ வாட் எவர் யூ கேன் கிராப் ஆர் ட்ரிங்க் ஜூஸ் ஆர் வாட் எவர், நீங்க என்னதான் பிஸி லைஃப் ஸ்டைலா இருந்தாலும் அதை பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு பெரிய கேப், ஒரு மீலுக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டேன், லஞ்ச் சாப்பிட முடியல, நான் டின்னர் சாப்பிட்டுக்கிறேன், நடுவில் எதையாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா வயிற்றுல வந்து ஒரு அசிடிட்டி ஒன்று ஃபார்ம் ஆகும்ல. அது வந்து நாட் ஓன்லி அஃபெக்ட்ஸ் யுவர் சிஸ்டம், உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்றதும் மட்டும் இல்லாம அது டெஃபினட்டா வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து அதை காட்டும். கொஞ்சம் லைட்டாக வேர்க்குது, ஃபேன் போட்டால் சத்தம் வரும். இந்த ஃபேன்சி மைக்கு அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் சும்மா ஒரு வீடியோ பண்ணலாமேன்னு வந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வயிற்றுலேருந்து வந்து அந்த அசிடிக்காக ஃபார்ம் ஆகிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து காட்டும். ஸோ வயிறை சரி பண்ணால் தானாக ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து சரியாகும். நெக்ஸ்ட் திங் இஸ் ஐ வுட் சே கெட் யுவர் வைட்டமின் லெவல்ஸ் செக்ட். உங்களோட ஹெல்த், ஒரு பிளட் கவுண்ட் வந்து நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதாவது ஒன்றுனா தான் பண்ணுவோம். பட் ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ அயன் இருக்குது நம்ம பிளட்ல, என்னென்ன வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணுற விஷயங்கள் கிடையாது. ஆனால் அதை செக் பண்ணியே ஆகணுங்கிறதே நானே ரீசெண்டாக தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுது, என்னால் முடியல, டெய்லி இவ்வளோ கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, லெட்ஸ் கெட் யுவர் பிளட் செக் ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ அதில் வந்து வைட்டமின் பியாக இருக்கட்டும், B12, அந்த வைட்டமின் B12ஓட லெவல்ஸாக இருக்கட்டும், வைட்டமின் டி செக் பண்ணாங்க, அனிமிக்காக இருக்கேனான்னு செக் பண்ணாங்க, என்னோட பிளட் கவுண்ட்ல வந்து என்னோட அயன் டெஃபிஷியன்சி எப்படி இருக்கு, டெஃபிஷியண்டாக தான் இருந்தது அதனால சொல்கிறேன், அயன் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே டோட்டலாக வந்து ஒரு செக்அப் ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஷி ஆஸ்க் மீ, இவ்வளோ பிரச்சனையை நீ வந்து வச்சுக்கிட்டு எல்லாமே கம்மியாக இருக்கு, இதை வச்சுக்கிட்டு முடி நல்லா வளரணும், முடி கொட்டக்கூடாது அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. தட் இஸ் வெரி ட்ரூ. ஸோ என்னோட வைட்டமின் டினா வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோவாக இருந்தது. அந்த டெஃபிஷியன்சிலாம் வந்து வச்சுக்கிட்டு முதல்ல உனக்கு உடம்பே நல்லா இருக்காது, அப்புறம் தானே முடிக்கு வரணும், யூ ஒன்ட் ஃபீல் ஹெல்த்தி, நிறைய மறக்கும், போன்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆகிடும், உடம்புல எனர்ஜி இருக்காது, ஒரு அன்றாட வேலை பண்றதுக்கு கூட லேசியா இருக்கும், சோர்ந்து உட்காருவேன், ஆமா டாக்டர் அப்படின்னு. எல்லாமே கம்மியா இருக்குமா, உனக்கு அனிமிக்கா இருக்கு, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு, பியும் வந்து அப் டு த லெவல் இல்லை, இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி உனக்கு சரியாகும்னு கேட்டாங்க. ஸோ உங்களோட டாக்டரையோ உங்களோட பிசிஷியன் யாரோ அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு, என்ன வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம் டாக்டரே கேளுங்க, நான் சொல்லணும், மற்றவங்க கிட்ட நீங்க கேட்கணும், இல்லை கூகுள் பண்ணணும், இல்லை டாக்டரே கேளுங்க. என்னென்ன சாப்பாட்டுல என்னென்ன சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்க சொல்லுவாங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்க சொல்லுவாங்க, கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் ரொம்ப முக்கியம் ஃபார் யோர் போன்ஸ் டு பி ஸ்ட்ராங். இப்போதான் கை உடச்சிக்கிட்டேன், அதனால எனக்கு வந்து நிறைய பட்டதுனால தெரியும். வைட்டமின் டி ரொம்ப முக்கியம் ஃபார் த போன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் யோர் ஓவரால் ஹெல்த் அண்ட் ஸ்கின் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அனிமிக்கா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சோர்வா இருக்கும், நிறைய விஷயங்கள் பாதிக்கும். அனிமிக்கா இருந்தீங்கன்னா முடி கொட்டும் கன்ஃபார்மா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே உங்க டாக்டர் ஒரு வாட்டி பார்த்து ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்து அதை எப்படி சாப்பாடு மூலியமா மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஏன்னா டாக்டர்ஸே சொல்லுவாங்க
ரொம்ப கம்மியாக இருந்தால் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணுங்க, ஆனால் சாப்பிட ஆரம்பிங்க. போக போக அந்த டேப்லெட்ஸில் கொடுக்குற சப்ளிமெண்ட்டை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடுனால நீங்கள் எப்படிலாம் வந்து அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ டூ தட். அதுலேயே வந்து உங்களுக்கு பாதி ஸ்கின் அண்ட் ஹேர் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன், இங்கே மறந்து போயிடுவேன் பாருங்க, வைட்டமின் டி கம்மியாக இருக்குது. ஸோ எதுவுமே வந்து அளவுக்கு மீறி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ராப்ளமாக தான் ஆகுங்கிறது தான் உண்மை. ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சும்மா சொல்லிட்டு போல. ஏன்னா வந்து ஒரு ஒரு சில வைட்டமின்ஸ் நம்ம பாடியில் இவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை எக்ஸஸாக நம்ம வந்து சாப்பிட்டாலும் அது ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரும். அதே மாதிரி இப்போ குடிக்கிற தண்ணியே எல்லாரும் வந்து கேனா தண்ணி எடுத்துட்டு போறாங்க. இவ்வளோலேருந்து இவ்வளோதான் தண்ணி குடிக்கணும், ஒரு இவ்வளோ லிட்டர்ஸ் குடிக்கணும் அப்படின்னு வந்து நார்மலாக இருக்கு. அதை தாண்டி கொஞ்சம் குடிக்கலாமே தவிர பெரிய அண்டாவா தண்ணியை குடிச்சு பயங்கரமா இது பண்றாங்க ஏன்னா நல்லா இருக்கணும். அப்படி கிடையவே கிடையாது. எக்ஸஸா தண்ணி நீங்க குடிச்சா கூட உங்களுக்கு அது பிரச்சனையா வரும். வாட்டர் டாக்ஸிசிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓவரா நீங்க தண்ணி குடிக்கும் போது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்குள்ள வரும். உங்களோட கிட்னிஸை ஓவர் ஒர்க் பண்றீங்க, டு பி வெரி ஹானஸ்ட். அண்ட் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் டாக்டர்ஸ் கேட்டது ஆப்டிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. இது திரும்ப திரும்ப 1000 பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், 1,00,000 பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்க. நான் வந்து நிறைய தடவை பண்ண மாட்டேன். தண்ணி குடிக்க மறப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் இருக்கும். ஸோ மறந்து போயிடுவேன். அதை மறந்துட்டு அதுக்கப்புறமா வந்து டீஹைட்ரேட் ஆகி உடம்பு நல்லா இல்லாமல் வயிற்றுல எல்லா பிரச்சனையும் வந்து அதுக்கப்புறம் வந்து முடி சரியில்லை, ஸ்கின்னு சரியில்லைன்னு புலம்பி பிரயோஜனம் கிடையாது. ஸோ நார்மல் லைக் கன்சிடரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ அவுட் த டே. கீப் சிப்பிங் வாட்டர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. உடம்புக்கு வந்து வாட்டர் வந்து இன்ஜின் ஆயில் மாதிரி தான். எப்படி வந்து யூனோ ஒரு வண்டி வந்து ஸ்மூத்தா செயல்படணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட உடம்புக்கு வந்து வாட்டர். ஸோ அதை வந்து அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டான அமௌண்ட்டோ இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி குடிச்சிருக்கீங்களோ உங்கள் ஸ்கின்னும் முடியும் நல்லா இருக்கும். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சாப்பிட்ற மருந்து, அதாவது நான் சொன்னேன் சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற விஷயம் வந்து தண்ணியில் தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணியை விட்டு மற்றெல்லாம் உள்ளே போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஸோ கீப் ட்ரிங்கிங் யோர் வாட்டர். அண்ட் கம்மிங் டு த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், 2 விஷயம் சொல்ல போகிறேன். இது ரெண்டுமே நம்ம வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல, எனக்கே ரொம்ப கஷ்டம்தான். பட் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி 2 பாயிண்ட்ஸ். தூக்கம் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம் உடம்புக்கு. நீங்கள் வந்து ஓடிட்டே இருக்கிற மெஷினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து அது வந்து திருப்பி ஓகே லெட்ஸ் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து தூக்கம் ரொம்ப 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 முக்கியம். 6 to 8 hours of sleep every day. That is very important. And கண்ட நேரத்தில் தூங்கக்கூடாது. நைட்டு தூங்குங்க கரெக்டாக. நைட்டு வந்து ஒரு 6 மணி நேரம் மினிமம் 8 hours ஸ்லீப். முடியலையா அட்லீஸ்ட் 6 மணி நேரம் தூங்கணும். இல்லை ஒரு 10 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்க முடியும்னாலும் தூங்குங்க. ஆனால் அதை பிளான் பண்ணி கரெக்டாக பெட் டைம் போயிட்டு அழகாக தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நாளும் சரி, உங்கள் உடம்பும் சரி, ஓவரால் எனர்ஜி லெவலும் சரி, இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்லீப் அண்ட் அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்ட்டை கேட்டால் கூட சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டூ தட். முடியலைன்னா கூட ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் ரிலாக்ஸ் பண்ணி போய் தூங்கணுங்கிற டைமில் போய் தூங்கிடுங்க. ஆனால் நான் வந்து 8 மணி நேரம் தூங்குறேன், நைட்டு 2 மணி நேரம் தூங்கினேன், மத்தியானம் 2 மணி நேரம் தூங்கினேன், காலையில் ஒரு கேப் கிடைச்சது ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினேன். நைட்டு தூக்குற தூக்கம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். எப்படி டைமுக்கு சாப்பிடணும் இல்லைன்னா உங்கள் பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் டைமுக்கு கரெக்டாக தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட மைண்ட் ரியாக்ட் பண்ணும். மைண்டு கிளியராக இருந்தாலே பாடியில் எல்லா விஷயமும் ஒழுங்காக நடக்கும், ஸ்கின் அண்ட் ஹேர் நல்லா இருக்கும். ஏன்னா இட் இஸ் நீங்கள் எங்கே வேணால் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் யுவர் ஸ்கின் அண்ட் ஹேர். உண்மை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான சில பேர் பிம்பிள் பயங்கரமாக வரும், முடி வந்து கொட்டும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸுப்பா ஒரே மண்டை காயுது, முடி கொட்டுது அப்படின்னு போல அந்த மாதிரி தான். ஸோ ஸ்லீப் வந்து சொல்லிட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சர்டிஃபைடான ஒரு ஆள் கிடையாது. பட் எனக்கு ஒர்க் ஆகிற விஷயம் அப்படிங்கிறது வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையுமே நான் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாதது உண்மைதான். பட் ஐ வில் டெல் யூ சம்திங். உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் வச்சுக்கோங்க.
அது அரை மணி நேரமாக இருக்கட்டும், 2 மணி நேரமாக இருக்கட்டும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர், அந்த ஒரு டைம் ஸ்பேன், அந்த மீ டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், உங்களுக்கு யோகா பிடிக்குமா பண்ணலாம், மெடிடேஷன் பிடிக்குமா பண்ணலாம். ஐயோ எனக்கு இதெல்லாம் வராதுப்பா, ஐ டோன்ட் வாண்ட் தட். எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் இஸ் அ மஸ்ட். அது வந்து இட் இஸ் குட் ஃபார் யூ. ஹெல்த்துக்கும் சரி, உங்களோட ஓவரால் அப்பியரன்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை நான் நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறேன், நான் மேபி அரை மணி நேரம் நடப்பேன், இல்லை ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுவேன், பட் இந்த மாதிரி வந்து என்னால் 2 மணி நேரம் மூவ்மெண்ட், அது வேண்டாம். பட் அந்த 2 மணி நேரத்தில் இல்லை அரை மணி நேரத்தில் 2 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. வேற எந்த சிந்தனை இருந்தாலும், ஐ நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், எந்த சிந்தனையாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு இது என்னோட டைம், இந்த டைம்ல எனக்கு பிடிச்சத எனக்கு வந்து வேணுங்கிறத நான் பண்ண போறேன். டிவி பார்க்கறதா இருக்கட்டும், புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நீங்கள் நம்ம பியூட்டி கான்ஷியஸாக இருந்தால் வந்து ஏதோ ஒரு எண்ணெய் தேய்ச்சி உட்காருவோம், வீட்டில் ஏதாவது அரைச்சி ஹோம் ரெமெடி பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பேன், ஹேர் மாஸ்க்கு, ஃபேஸ் மாஸ்க்குன்னு, அது எதையாவது ஒன்று போட்டு உட்காந்துக்கிட்டு உங்களுக்காக மட்டும் வீடை விடுங்க, குழந்தைங்களை விடுங்க, வேலை ஸ்ட்ரெஸ் விடுங்க, வேற எதுவாக இருந்தாலும் விடுங்க. அது எல்லாத்தையும் அந்த டைம் எவ்வளோ முடியுமோ அந்த டைமில் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. your mind will be clear and it will lift up your mood and உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மீ டைமை டெய்லி உங்களுக்கு வந்து கொடுங்க, தானாக எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ டு ரேப் இட் அப், நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ட்ரைட் அண்ட் டெஸ்டடாக தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து நான் எதுவுமே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு பெருசாக எதுவும் சொல்லலை. இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த நான் ரிமைண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ மூலமாக, அவ்வளோதான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்களாங்கிறது தான் முக்கியம். ஸோ we spoke about vitamins, வாட்டர் அண்ட் கட் ஹெல்த், அதாவது நம்மளோட வயிறை க்ளீனாக வச்சுக்கிறது, நல்ல ஈட்டிங் ஹேபிட்ஸு, பேலன்ஸ்டாக டயட் சாப்பிட்றது, டைமுக்கு சாப்பிட்றது, நல்லபடியாக தூங்கி எந்திரிக்கிறது, அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு ஒரு மீ டைம் கொடுக்கணும். இது எல்லாமே சொல்லிட்டோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இது எல்லாத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. ஒரு நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சோன்னே வா பயங்கரமாக இருக்கும், நம்ம மூடு நல்லா இருக்கு, நம்ம ஸ்கின்னு நல்லா இருக்கு, ஹேர் நல்லா இருக்கு அப்படிங்கிறது நடக்காது. ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. டூ இட் எவ்ரி டே கான்ஷியஸ்லி, பிகாஸ் நம்ம மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைம், நம்ம எனர்ஜி, நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற ஃபுட், நம்ம கொடுக்குற அக்கறை, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட், டைம் வேஸ்ட் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி பண்ணுங்க. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months ஆகும் நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்க. எதுவுமே வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து டைம் எடுக்கும். உடனே நடக்குது அப்படின்னா அது டெம்பரரிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உடனே அது நடக்கிற ஸ்பீடில் அது போயிடுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பண்ணுங்க. 200% you will see a lot of changes. So mentally, physically and appearance wise you will glow. உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா இதெல்லாம் நம்ம பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு, for the mind, for the body, நம்ம வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். I will also look into it and I'll learn. And of course நான் என்ன நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் யூஸ் பண்ணுறேன் தான். நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் ரொம்ப கான்ஷியஸாக சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி இவ்வளோதான், இதுதான் எனக்கு, இதை தாண்டி நான் போகவே மாட்டேன்னு ரொம்ப லாயலாக சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அதை பற்றியும் நான் பேசுகிறேன். ஆனால் அதுதான் முக்கியம் கிடையாது, அது கண்டிப்பாக முக்கியமான ஃபேக்டரே கிடையாது. அதையும் பண்ணலாம், ஆனால் இதுதான் தான் முக்கியம். இதை பண்ணாலே எல்லாம் சரியாயிடும். அண்ட் அதை தவிர நம்ம ஹோம் ரெமெடிஸோ இல்லை நான் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் பற்றி நான் டெஃபினட்டாக ஐ let you know in the next video. I hope this video was helpful for you and it is going to be like this. சிம்பிளாக என்ன விஷயம் ஜாலியாக பேசணுமா, ஒரு 4 விஷயம் ஷேர் பண்ணுமா, 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சூப்பர். உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுதான் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் வீடியோஸ் எல்லாம் இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஸோ see you in the next video. Hopefully soon. வருஷ கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். Bye bye.